உம்மை துதித்து ஆராதனை செய்ய பாடல் பாட கர்த்தாவே நாமத்தை உயர்த்த உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் உட்காருதான். கைத்தட்டி பாடி மனதிருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். Hallelujah.
பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவராகினாலே தேவன் நம்மை அற்புதமாக நாட்களை கழித்து தேவ பிரசன்னத்திலே ஒரு முறையாக தேவன் பாராட்டின பெரிய அளவற்ற அன்புக்காக தேவனுக்கு மகிமை ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவர் ஒருவரே உன்னதமானவர், அவர் ஒருவரே உயர்ந்தவர் என்பதாய் நான் அவரை போற்றுகிறேன். அல்லேலூயா. அவரது பொன்னான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வாதத்தோடு வரவேற்கிறேன். தேவன் தந்த இந்த நல்ல பிரசனத்திற்காக அவருக்கு மகிமை உண்டவதாக. கடந்த வாரத்திலே வாசித்த வசனங்களின் கீழ் ரட்சிப்பின் காலங்கள், ரட்சிப்பின் நிலைமைகள். ரட்சிக்கப்படுதல் என்பது ஒரு கிறிஸ்தவத்தின் துவக்க அனுபவம் இருந்தாலும் அவை எந்த நாள் வரைக்கும் அந்த ரட்சிப்பு நமக்கு இருக்க வேண்டும், இருப்பதாக வேதம் கற்பிக்கிறதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள ரோமர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? ரோமர் 13:11. ரோமர் 13:11. எஸ், நித்திரையில் விட்டு எழுந்திருக்க தக்க வேளையாய் இருக்கிறது என்று இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது நமக்கு அது சமீபமாயிருக்கிறது. எப்படி? அது எப்படி? அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இவ்வளவு மகாபெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருந்தால் என்றே நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். ரட்சிப்பை குறித்து எப்படி வேதம் ஒரு உயர்ந்த நிலையை காண்பிக்கிறது பாருங்கள். மகாபெரிய மனிதர் ஒருவர் வருவாரானால் என்றால் அதைவிட நமக்கு ஆண்டவர் அருளின ரட்சிப்பு மகாபெரிய ரட்சிப்பு என்றுதான் நாம் வாசித்தோம். இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு எப்படி இருந்தது? நமக்கு கிட்ட ஆண்டவராலே கொடுக்கப்பட்டு சமீபமா இருந்ததை பார்க்கிலும், அந்த துவக்க நாளை பார்க்கிலும், ரட்சிப்பின் மனம் திரும்புதலின் நாட்களை காட்டிலும், ஸ்நானம் எடுத்த நாட்களை காட்டிலும், அபிஷேகத்தின் துவக்க நாளை காட்டிலும் இந்த ரட்சிப்பு அன்றைக்கு இருந்த சமீபத்தை, நெருக்கத்தை, நம்மோடு இருந்ததை காட்டிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு இப்போ ரொம்ப சமீபமாய் இருக்கிறது. துவக்கத்தில் நாம் சமீபம் அடைஞ்சது உண்மை. நம்மை ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் நம்மோடு கூட ரட்சிப்பை வைத்துக் கொள்வதற்கு நம்மை பாக்கியவான்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதன் மத்தியிலே நம் வாழ்நாட்களிலே அவை தூரப்படுத்தப்படும் என்றுதான் அதற்கு விளக்கம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சமீபம், சமீபத்திற்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் பதில் தருவதற்கு, வல்லமையை அனுப்புவதற்கு, சுகம் தருவதற்கு, வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு, நம்மை ஜெனிக்குவதற்காக ஆண்டவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். ஆனால் ரட்சிப்பு பாருங்கள், நமக்கு தூரமாக்கப்படக்கூடாது. துவக்க கால ரட்சிப்பின் அனுபவ நாட்களிலே நாம் எவ்வளவு சமீபமாய் ரட்சிப்பை வைத்திருந்தோமோ அதை விட இன்றைக்கு இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. ரட்சிப்பு என்பது எவ்வளவு சமீபமாய் இருக்க வேண்டும் பாருங்கள். டே பை டே, ஒவ்வொரு நாள் கழிய கழிய கழிய, ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருஷம் கழிய 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 ரட்சிப்பு நம்மை சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிற நல்ல திருவசனம் இது. ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பின் அனுபவம் சாதாரண அனுபவம். அது ரட்சிப்பு நிலை பெற்று இருக்க வேண்டும். அன்றைக்கு நாம் பிறந்தோம், சரிதான். மறுபடியும் மூழ்கி ஸ்நானம், ரட்சிப்பு எடுத்தோம்.
ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டுமாறு தூர அல்ல, சற்று தூரம் அல்ல, சமீபமாய். அல்லேலூயா. ரட்சிப்பை நாம் சமீபமாக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்? ரட்சிக்கப்பட்டாலே கிறிஸ்தவர்களாயிட்டோம். அப்படி என்றால் இந்த வசனம் இப்போது இப்படி நமக்கு வர்ணனை தர வேண்டியது அவசியம் இல்லை. நாம் பலவற்றை சமீபமாக்கிக் கொள்ளுகிற நாட்களும் காலங்களும் இது தேவைதான். ஆனாலும் ரட்சிப்பு சமீபமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், எவ்வளவு நாம் சமீபமாக்கிக் கொள்ளுகிறோம். எப்பாடுபட்டாவது நமக்கு வேண்டியதை எடுத்து நம் மத்திலே வைத்துக்கிறோம், சமீபத்தில் வைத்துக் கொள்ளுகிறோம். ரட்சிப்பு அதைவிட சமீபமாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பு என்பது சாதாரணமாக என்று நீ அசட்டை செய்தால் சமீபமாக இருக்காது. நாம் விலகி விடுவோம். நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வேறு ஒருவருக்கு கொடுத்துடுவார். ரட்சிக்கப்படாத தாய் தகப்பன்மாருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு கொடுக்கும். ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பன்மாருக்கு ரட்சிக்கப்பட வேண்டிய அடுத்தவர்கள் அதை அடைய முடியாமல் போய்விடுகிறது. ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் பாருங்கள். நம்முடைய முற்பிதாக்கள் அடையாத ரட்சிப்பின் சமீபம் நாம் பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் முன்னே தூரமாயிருந்தோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானோம். எபேசியர். எத்தனை ஆச்சரியம்! ஆண்டவர் நமக்கு அவ்வளவு நெருக்கத்தின் ரட்சிப்பை வைத்திருக்கிறது. அது உண்மை. ஹல்லேலூயா. ஆமென். அந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம். பிலிப்பியர் 2:12. அதிகமான பயம் நடுக்கத்தோடு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற, அந்த ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருக்க வேண்டிய, இருந்து கொண்டே இருக்க வேண்டிய அந்த ரட்சிப்பை குறித்த அது நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும், பாடுபடணும். நான் பாடுபட்டு உழைக்கிறேன், பிரயோஜனம் இல்லை. சீமன் போதர் கேட்கிறார், ஏப்பா உனக்கு மீன் கிடைச்சதா? இந்த படகு கொண்டு போய் நடு கடல்ல போடு. ஆண்டவரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோப்பா, ஒண்ணுமே இல்லாத போச்சு. நீ சொல்றதுனால நான் தள்ளிக்கிட்டு போறேன். ஆண்டவரே, அவனுடைய பிரயாசம் வீணாய் போகுது. கர்த்தருக்குள் எடுக்கிற ஒரு பிரயாசம் நிறைவான அனுபவத்தை அவனுக்கு கொடுத்துடுச்சு. அல்லேலூயா. என்னுடைய பிரயாசம் என்கின்றது நாம் செய்ய வேண்டும். அநேகத்துக்கு நாம் பாடுபட்டு பிரயாசப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்படு, பாடுபடணும். ரட்சிப்பு என்பது சாதாரண இல்லை. அவை வரவும் உன்னிடத்திலே நீ அதை காக்க வேண்டும். அது ஒவ்வொரு டேவும் நீ அதை நிறைவேறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். நாம் அநேகவற்றுக்கு பிரயாசப்பட வேண்டிய காலங்கள். நாம் பாடுபடாமல் எதையும் சாதிக்க முடியாது. ஆவிக்குரிய அனுபவத்தில் ரட்சிப்பு நிறைவேறவும் நாம் என்ன செய்யப்படணும்? பாடுபட்டுத்தான் ஆக வேண்டும். உடலுக்காக நாம் பாடுபடுகிறோம், நம் குடும்பத்துக்காக பாடுபடுகிறோம், தேசத்திற்காக பாடுபடுகிறோம். நம்முடைய ரட்சிப்புக்காக, அது நிறைவேறுவதற்காக நாம் ஒன்றுக்கு பாடுபடுகிறோம், பிரயாசப்படுகிறோம் என்றால் அது குறைபடுவதற்கு பாடுபடுவது அல்ல. எப்படியாகிலும் நிறைவேற வேண்டும், எப்படியாகிலும் நடத்த வேண்டும். நம்முடைய பாடு பிரயாசங்கள் நமக்கு ஒரு நாள் வரும்போது தெரியும். ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் அதற்கு பல்வேறு பிரயாசங்களை எடுக்க வேண்டும். யாருக்குமே தெரியாது. அந்த கடைசி நாளில் அது பிரதிஷ்டை பண்ணும்போது தான் அநேகர் வந்து பார்ப்பார்கள், அருமையான வீடு இருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு நிறைவு பெறும்போது ஓ எத்தனை மகிழ்ச்சி. ஆனால் அதற்கு இடையே மறைந்திருக்கிற பாடு பிரயாசங்கள் யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா.
அன்றைக்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற ஆசீர்வாதத்தின் மத்தியிலே உனக்கு தெரியும், நான் பட்ட பாடியம் பிரயாசம் எல்லாம் இன்னைக்கு ஒரு மேன்மையான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. நீ எத்தனை பிரயாசப்பட்டாலும் அதற்கு ஒரு நிறைவு வரும்போது தான் உனக்கு அது மகிழ்ச்சி தெரியும். அதுதான் ஆவியானவர் எழுதுகிறார், உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு என்ன பண்ணணும்? நல்ல உழைச்சு அருமையான இடத்தை நீ தெரிந்துக்கோ, அருமையான ஒன்றை நீ விரும்பினதை வாங்கிக்க, எல்லாத்தையும் எடுத்து வந்து அது நிறைவேற்றப்படும் போது தான் மாதமெல்லாம் வாரமெல்லாம் உழைக்கிறோம், இந்த கடைசி நாளில் நமக்கு கிடைக்கிற வெகுமானம் நம்முடைய சம்பளம் கரத்திலே வரும்போது தான், அன்றைக்கு நிறைவாகும் போது தான், இந்த ஒரு மாதம் நான் ஓடி உழைத்தேன், இன்றைக்கு என் கரத்திலே நிறைவு. அல்லேலூயா. ஆமென். வேலையெல்லாம் ஜீவகாலமெல்லாம் வேலை முடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆக வரும்போது தான் அது பணி நிறைவு விழா. அந்த நிறைவு பெற்ற போது தான் அவங்களுக்கு அப்படியே ஒரு பெரும் மகிழ்ச்சி. ஆண்டவர் என்னை இத்தனை ஆண்டுகளை காப்பாற்றினாரு, இன்றைக்கு நிறைவு பெற்று நான் ஆசீர்வாதத்தோடு என் வீட்டில் வந்திருக்கிறேன். அன்னைக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் பாருங்க. வேலைகளிலே எவ்வளோ பாடு, கஷ்டங்களை, அவமானங்களை, துக்கங்கள் எல்லாம் அனுபவிப்பாங்க, ரத்தத்தை சிந்தி இருப்பாங்க, அநேகர் மறித்து போனாங்க. ஆனால் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பத்திரமா அந்த நிறைவு பெற்று வேலையிலே வீட்டுக்கு வர செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பும் நிறைவேறும்படி நாம் பிரயாசப்பட்டுட்டோமானா அந்த எண்ணில், அது முடிவின் நாளிலே வருகிற சந்தோஷம், சமாதானம், நிறைவு பெற்ற ஆசீர்வாதம் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ரட்சிப்பு என்பது உன்னோடு கூட சமீபமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த நாளை கழிச்சுட்டு ஒரு புதிய நாளை துவங்கும் போது, ஆண்டவர் இந்த நாளில் ரட்சிப்பு என் சமீபமாகும் ஆண்டவரே, அப்படி இருக்குமானால் ரட்சிப்புக்கு எதிரொலியாய் வீசுகிற ஒன்றையும் நான் தொட மாட்டோம். அல்லேலூயா. இந்த நாளில் நான் ரட்சிப்புக்கு ஏதுவானவைகளை சமீபமாக்கி கொள்ளுகிறோம், அதை நிறைவேற்றுவதற்கு என்னெல்லாம் பாடுபடணுமோ அதெல்லாம் நம்மளால பட முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். 2 நாளாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம். 2 நாளாகமம் 6:15. 2 நாளாகமம் தேவரீ நீங்கள் செய்த வாக்குத்தத்தத்தை காத்து வச்சிருக்கீங்கப்பா. நீங்க உங்களுடைய வார்த்தையினாலே தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. வாக்கினாலே சொன்னி, வேத வாக்கினாலே, வாக்கு தத்தங்களினாலே சொன்னி ஆண்டவரே நீ நிறைய செய்திருக்கீங்கப்பா. அதை இந்த நாளிலே இருக்கிறபடி இதை நிறைவேற்றிருக்கிறீரே. அப்படியாக நம்ம ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படுகிற போது அதற்கு முன்னமே தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு என்ன செய்கிறார்? அவர் அருளின வாக்குத்தத்தங்களை அவருடைய கரத்தினாலே நிறைவேற்றும்படி நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. எப்படி நம்மால் நிறைவேற்ற முடியும்? எப்படி நம்ம நிறைவேற்றும்படி பிரயாசப்பட முடியும்? உனக்கு ஆவியானவர் சொல்ற, நான் என் வாக்கினாலே உரைத்தேன், என் கரத்தினாலே நிறைவேற்றுவேன் என்று. ஆமென். தாசர்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார் தான் அவர் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். மக்களே நீ கவலைப்படாதே, ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படு, நான் என்ன செய்கிறேன்? என் கரத்தினாலே அதை நிறைவேற்றி காட்டுவேன். அல்லேலூயா. நிறைவேற்ற முடியாமல் அநேகவற்றை தோல்வி அடைந்து விட்டோம். நிறைய நம் வாழ்க்கையில தோல்வி நிறைவேற்றவே முடியாதவர்கள் வெட்கமடைந்து நின்று கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களிலே ரட்சிப்பு என்பதை நிறைவேற்றுவதற்கு நீ பிரயாசப்படு, துவங்கி கர்த்தர் தன்னுடைய கரத்தினாலே அதை நிறைவேற்றி முடிக்க செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரால் நிறைவேற்றப்படாத ஒன்று கிடையாது. எதற்கும் நீ அஞ்சாதே. ரட்சிப்பை உன் சமீபமாக்கிக் கொள்ளுகிற போது ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்தங்களினாலே உனக்கு அந்த ரட்சிப்பை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். 105 சங்கீதம் 105:19 வார்த்தை சொல்லுவது மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது பாருங்க. 105:19 ஆண்டவர் சொன்ன தன்னுடைய வாக்கு தத்தமாக்கிய
ரட்சிப்பு நிறைவேற நீ பாடுபடு பிரயாசப்படும் மகனே என்று சொன்னால் நாம் அதை நிறைவேற்றும் என்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வசனம் நம்மை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் அவருடைய வசனத்தினாலே புடமிடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நிறைவேறும் வரைக்கும் அப்படின்னா எப்படியே அந்த ரட்சிப்பு நிறைவேற்றிக் கொண்டே நாம் இருக்க வேணும். அது குறைவுபட விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பிடி அரிசி காணிக்க போடும். ஒரு பேக் மாட்டிடுவோம் மேலே. எங்கள் வீட்டில் ஓலை கொட்டா இருக்கும், அதுதான் கிச்சனாக வச்சுருந்தோம். அதில் எங்கள் அம்மா ஒரு 2 அது மாட்டி விட்டுருவாங்க. காலையிலேருந்து சாப்பாடு செய்யும்போது ஒரு பிடி எடுத்து அதை திறந்து அது உள்ளே போட்டு போட்டுடுவாங்க. நமக்கெல்லாம் இன்றைக்கி அந்த பழக்கம் இல்லை. அது ஆன உடனே அது நிறைஞ்ச உடனே அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சில் உட்காரும். அதற்கென்று ஒரு பேக் தனியாக பிடி அரிசி காணிக்கை. நாங்கள் வளர்ந்த நாட்களில் எவ்வளோ வித்தியாசம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. என் தாய் எடுத்து அந்த அரிசி அதில் போடுவாங்க, நாங்கள் தான் பார்ப்போம். அன்றைக்கி எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் தெரியாது. அதை கொண்டு வந்து சபையில் இங்கே வச்ச பிறகு தான் பிடி அரிசி காணிக்கை கொடுத்துருக்கிறது யாரு? எந்த குடும்பம்? அம்மா எழுந்து நிற்பாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. என் தாய் பிடி அரிசி காணிக்கை கொடுத்த தாய். எங்களுக்கு ஒரு வேளை கூட பட்டினியாக போடல. ஒரு முறை கருப்பு காலம் பஞ்சகாலம் வந்துச்சு. பாகிஸ்தான் சண்டை வரும்போது ரொம்ப, அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நெருக்கப்பட்ட காலங்கள். நான் சிறுவனாக இருக்கிற போது அரிசி கொண்டு வந்து ஒருவர் வித்துருவார். அவர் இன்னைக்கு செத்து போயிட்டார், ஊரில் இல்லை. அவர் அன்றைக்கி அதில் லாபம் சம்பாதிச்சவர். முன்கூட்டியே சொல்லிடணும், அவர் போகும்போதே சொல்லிடணும். அப்போ தான் அவர் நம்ம பேரை வச்சு நம்ம போய் கேட்டால் கொடுப்பார். அந்த அரிசியாக இன்றைக்கி கேவலமான ரேஷன் அரிசியை விட மிக பூச்செல்லாம் பிடிச்சி அன்றைக்கி விலை அதிகமாக கொடுத்து வாங்கணும். அன்றைக்கி 10 ரூபாய்க்கு அந்த ஒரு அரைப்படி அரிசி வாங்கணும்னா ரொம்ப கலப்பம். எத்தனை நாள் அங்கே போனால் நீங்கள் சொல்லவே இல்லையே, இல்லைன்னு சொல்லியிருக்கிற நாளெல்லாம் இருக்குது. ஆனால் எங்கள் தாய் ஒரு வேளை கூட பட்டினி பசி போடாமல் எங்களை நடத்தியிருக்கிறாங்க. ஒரு பேர் வாமாகனே நம்ம 2 பேரும் போலன்னு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. 10 போய் அரிசி வாங்கிட்டு வரலாம் வார்டு. அம்மா கூட நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன். போன உடனே ஒரு துக்க செய்தி. பாதி வழியில் 3 கிலோமீட்டர் போயிட்டோம். பாதி வழியில் எதை நோக்கி நடந்து வரார் ஒருத்தர். அவர் சொல்கிறாருமா, எங்கம்மா போகிற? நில்லுமா, இந்த மாதிரி ஒரு மரண செய்தி சொல்ல தான் நான் வந்துட்டு இருக்கிறேன். அவள் தான் அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். எவ்வளோ தடைகள் வந்தாலும் ஒருவேளை ஆகாரம் என் தாய் பட்டினி போடலை, அருமையாய் பாதுகாத்தாங்க. அல்லேலூயா. ஏன்னா பிடி அரிசி காணிக்கை போட்டு சபையில் கொண்டு போய் வச்சு என் தாய். அல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இன்னைக்கு கூட ஒருவேளை என் பிள்ளைகளுக்கு எனக்கு ஆண்டவர் பசி விட்டதே கிடையாது. அம்மா சம்பளம் வருதோ இல்லையோ, பைசா நான் தரணும் இல்லையோ, அது எப்படி தான் தெரியாது. வீட்டில் சாப்பாடு குறைந்ததோ இல்லைன்றதோ இது வரையும் வந்திருக்காமா? ஜூடிமா இது வரையும் வந்திருக்கா? நம்ம வீட்டில் ஆகாரம் குறைவு கிடையாது. ஏன்னா ஆண்டவருக்காக நீ இன்னும் கொடுத்தனா என்ன ஆகும்? உன் சந்ததிக்கே ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துடுவாரு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கணும் போது அநேக தடைகள் வரும். கவலைப்படாத, உன்னுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஒன்று கொடுப்பார். தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நிறைவேற்ற காத்திருப்போமானால் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த ரட்சிப்பு சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் அவனை என்ன செய்ததா? புடமிட்டுக் கொண்டிருந்தது. அல்லேலூயா. மேல் வசனம் கால்களை விலங்கு போட்டாங்க, ஒடுக்கினாங்க, பிராணன் இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. யோசேப்பை குறித்து எழுதுகிற வசனம் அது. அவன் எத்தனை பாடுகளுக்கு உட்படுத்தினான் பாருங்க. இந்த யோசேப்பின் வசனத்தை தான் இன்னைக்கு முதல்வர் ஆகுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர் சொன்னார். ஒருவர் தேவாலயத்திலே போய் கதை சொல்றது கேளுங்க. வேற பைபிளில் எவ்வளோ சொல்லியிருக்குது. சிலர் படிச்சிருப்பீங்க, சிலர் படிச்சிருக்க மாட்டீங்க. அவனை தூக்கி அவங்க சகோதரர்களை பணத்தில் போட்டாங்க சாகட்டுன்னு. ஆனால் அவனும் போயிட்டு ஆட்சி கட்டில் உட்காந்துட்டான். அதை நீங்கள்லாம் பைபிள் எடுத்து நீங்கள் வாசித்து படிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் தான் ஆயிருக்கிறார். என்ன ஆயிருக்கிறாரு? சிஎம்க்கு ரெடியாகி போயிட்டு இருக்கிறார். அநேக தடைகள் இருக்கிறது, அவைகள் மாறும். அல்லேலூயா. பாருங்கள்,
அடைப்பட்ட நிலையிலே, அவன் வருத்தத்தின் கண்ணீரிலே, உபத்திரவத்திலே அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? அல்லேலூயா. அப்படி விலங்கு போட்டு ஒடுக்கப்பட்டு பிராணன் இரும்பிலே அடைக்கப்பட்ட நேரத்திலே தான் நீ சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு வாசனம் என்னை புடமிட்டது. அல்லேலூயா. அப்போ உன்னை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் வசனத்தின் புடமிடுதல் உன்னிடத்தில் இருக்கணும். உன்னை உலைக்குடத்துல போடணும், உன்னை தீ மூட்டணும். அந்த தீயில அந்த புடமிடப்படுகிற அந்த தங்கத்தை அப்படி இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் திருவார் ஒரு கொரடா வச்சு நான் அதை கூர்ந்து கவனிப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்போ நமக்கு தெரியுமா அந்த கடையில் கொண்டு போய் இதை கொடுத்துட்டு அதை மெருகேற்றிட்டு வாமா. நான் போவேன், பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு அது பக்கம் வந்து அங்கே வரும்போது அங்கே பெருக்கு போகும். ஸ்டேஷனில் இருக்குன்னா அங்கே ஒருத்தர் இருப்பார், நல்லா இந்த பெரிய மூக்கு வச்சுட்டு இருப்பார். கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவோம். கடலாம் எனக்கு தெரியாது, அந்த ஆளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவேன். அங்கே போய் அம்மா இதை கொடுத்தாச்சு, நாங்கள் பேர் லில்லினா போதார், என்னை பார்த்துன்னு கண்டுபிடிச்சிடுவார். அதை வாங்குவார், எடுப்பார், அங்கே கொடுப்பார். அந்த ஆள் என்ன பண்ணுவான், அவங்க ஊதி அந்த கொரடா வச்சு அந்த நெருப்பில் வச்சு பண்ணி என்னென்னோ பண்ணுவான். அப்புறம் போடுவான், தேய்ப்பான், தண்ணியில் போடுவான், முக்குவான், என்னென்னவோ இருக்கும். அந்த கடுக்கெல்லாம் போட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் போட்டு அது பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்புறம் அவரான போனோடனே அவர் மடிச்சு என் கையில் கொடுப்பார். அதை எடுத்துகிட்டு வந்துடுவார். அப்போ தான் தெரியும் பொண்ணு புடமிடுறதுன்னா என்ன. அக்கினியிலே அந்த நகையை தங்கத்தை போட்டு இப்படி அப்படி பண்ணி நல்லா பண்ணி என்னவோ ஒரு குழகுடான்னு ஒரு நுரையாக இருக்கும். அதை போட்டு தேய்ச்சி பண்ணி எடுத்து இப்படி இப்படி சுற்றி பார்த்து 4 முறை 5 முறை கொளுத்துவாங்க அதில் போட்டு. அல்லேலூயா. விசுவாசம் அப்படித்தான் புடமிட்டது. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், ஆவியானவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் அவருடைய வலங்கரம் உன்னை என்ன செய்யும்? அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்திலே ஒரு ரட்சிப்பை பாதுகாப்பா வச்சுக்கணும்னா உடனே சமீபமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நீ மதிக்கிற வரைக்கும் ரட்சிப்பு உன்னோடு கூட சமீபமாய் இருக்கணும்னா நீ புடமிடப்பட வேண்டும். எதுல? ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேர் போய் அக்னியிலே புடமிடப்பட்டாங்க. அப்படியா? இல்லை, வசனத்தினால். 19 சொல்லுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் புடமிடணும். அல்லேலூயா. ரட்சிப்பு உன்னோடு கூட இருக்கணும். பெற்ற ரட்சிப்பு அன்னியோடு முடியாது. உன் ஜீவகாலம் முழுவதும் பரலோகம் போகிற வரைக்கும் அதை நிறைவேறிக்கொண்டே உன் சமீபத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஒரு பெரிய துப்பாக்கி மாதிரி, ரிவால்வர் மாதிரி. சில நேரங்களில் பார்ப்போம், ஒருத்தர் போய் நின்றுட்டே இருப்பான். அப்படி ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு போவான். 2 பேர் எதிர வந்து 4 பேர் மடக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. இவன் இறங்கி டக்குன்னு இங்கே இருக்கிறத தூக்கி அப்படி வச்சானா போதும், வந்த அந்த அத்தனை வீரர்களும் ஓடி போயிடுவாங்க. அவனை ஏதோ நினச்சிட்டு வராங்க. ஆனால் அவன் சமீபா எதை வச்சுட்டு இருந்தான்? ரிவால்வர். எடுத்த உடனே பறந்து வச்சு ஓடி போயிடுவாங்க. அப்ப ரட்சிப்பு நான் சமீபமா வைத்திருந்தோம்னா, அல்லேலூயா, அப்படி சமீபமாய் உன்னோடு கூட இருக்க வேண்டுமானா வசனம் உன்னை கூட வேண்டும். அல்லேலூயா. வார்த்தை நிறைவேறிட வசனம் புடமிடுதே, இயேசுவே செங்கரும்பே எவ்விதம் போற்றிடுவே, நேசத்தால் சோகமானே நேசரின் ஆதரவே. உன்னை புடமிடுவது போல வசனத்தினாலே நாம் எரிக்கப்பட்டு அதை நாம் அப்படியே சரண்டர் ஆகி வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிற இயேசுவின் சமூகத்துக்கு நாம் விழுந்துடும். வசனத்தை கேட்டுட்டு சில பேர் சாதாரணமா எழுந்து போகக்கூடாது. வசனம் கேட்டா அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். வசனத்தை கேட்டு பிரசங்கம் முடிஞ்ச உடனே அதுக்கு ஒப்பு கொடுக்கிற ஜெபமே 1/2 மணி நேரம் இருக்கும். நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 1/2 மணி நேரத்தில் எல்லாமே முடிச்சுட்டு போயிடும். 1/2 மணி நம்ம சபைக்குள்ள உட்கார்ற நேரமே 1/2 மணி நேரம் முழுவதுமாக நம்ம எடுத்துக்கிறோம். சில நேரங்களில் வசனம் சொல்லி அதுக்கு ஒப்பு கொடுக்கிற நேரம் 1/2 மணி நேரம் போட்டு எல்லாரும் அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டு முட்டி போட்டு அழணும்.
சரியா அழல ஒப்பு கொடுக்காதவங்க ஊழியக்கார் பார்த்தாங்கன்னா ஒரு பாட்டை துவங்கி அந்த நேரத்தில் எல்லாரும் ஆவில நிரம்பாம அன்னைக்கு ஜெபம் முடியாது. இன்னைக்கு ஜெபம் முடிஞ்ச உடனே அல்லேலூயா ஆமென் சோத்திரம் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரம் எப்போ சொல்ல போறோம்னு இருக்கு. பிரசங்கம் போறது 1 மணி நேரம்னா அது சரண்டர் ஒப்பு கொடுக்கிற நேரமே அதிகமா இருக்கும். அதுதான் கன்க்ளூஷன், முடிவு. அதுதான் முடிவில் நீ உன்னை ஒப்பு கொடுக்காம நீ போயிட்டேன்னா ஆசீர்வாதம் கிடையாது. எப்படி வசனம் உன்னை கூட விடும்? யோசனை பண்ணி பாருங்க. எதுக்கு வேத வசனம் போதனை இருக்குது? வசனத்தை நம்ம கேட்கறது அப்படியே போயிருதில்ல. அதுக்காக 2 நிமிஷமாவது 5 நிமிஷமாவது 10 நிமிஷமாவது ஒப்பு கொடுத்து முட்டி போட்டு என்ன ஆண்டவரே கேட்ட வசனம் எதுக்கு? எனக்கு அந்த வசனம் என்னை புடமிடணும்பா. ரட்சிப்பு என்னோடு கூட சமீபமா இருக்க வேண்டும் இருக்கிறது. துவக்கத்திலே இருந்த சமீபத்தை காட்டிலும் இப்பொழுது அதிக சமீபமா இருக்குது ரட்சிப்புன்னு வேதனை முதல்ல வாசிச்சு. அப்ப எவ்வளவு அதிக சமீபமா வச்சுக்கிறப்ப ஒரு பேரனை எட்டு பண்ணோம்னா அவனை எப்படி சமீபமாக வச்சு விட்ட மாட்டான் கையை. அவன் புதுங்கி ஓடுவான். நம்ம என்ன பண்ணுவான்? பாட்டி தாத்தா என்ன செய்யறாங்க? புச்சி வச்சுட்டு கையில வைப்பாங்க. சமீபமா வச்சு விட மாட்டான், போன விழுந்துருவான்னு. அப்ப ரட்சிப்பு விலைக்கு ஓடிடுமே. நாம் காத்து கொண்ட ரட்சிப்பு நம்முடைய வயது போயிருக்கு, ஆவிக்குரிய வயது கழிந்து போகிறது. மறுபடியும் மனம் மூழ்கி ஸ்நானம் எடுக்கணுமா? அல்லேலூயா. வசனத்தினாலே உனக்கு புடமிடப்பட்டு உன்னுடைய ரட்சிப்பு நீ சமீபமாக்கி கொள்ளணும். இல்லைன்னா ஓடிடும், விலகி ஓடிடும், நழுவிடுவாங்க பிள்ளைங்க. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி கொண்டது மகாபெரிய கஷ்டம். முடியவே முடியாது. நம்ம ஆசைப்படுவோம், ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டு விடுதலை, நாளைக்கு என் பிள்ளை வரணும், என்ன செய்யுது? முடியல, பிடிக்க முடியாது. இது உலகம் அப்படி இருக்கிறது. நயவஞ்சகத்தின் உலகம், அசுத்த கிரியைகளினாலே ஆசைப்படுற உலகம் இது. பெரியாட்டம், களியாட்டம், எல்லா துன்மார்க்க வழிகள் தான் இன்னைக்கு அப்படியே பிழிஞ்சு எடுக்குது. ஆண்களை மட்டும் இல்லை, பெண்களையும் அப்படிதான் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிப்பு சமீபமாக இருப்பதற்கு வசனமுனை புடமிடணும். ஆலயத்துக்கு போறவங்களே சில நேரத்தில் ரட்சிப்பை விட்டுடுறோமே. ஆலயத்துக்கு வராதவங்க என்ன பண்ண போறாங்க? ஆண்டவர் ஆராதிக்கிறது அவங்க என்ன இப்படி காக்க முடியும்? ரட்சிப்பு முடியாது. பிசாசு வஞ்சனை செய்து கொண்டு போய் விடுவான். நான் ஒப்பு கொடுத்தது, அது பிரதிஷ்டப்பட்டது, அதுக்காக காக்கிறது எல்லாம் மாயையாய் போகிறது. இருக்கிற விசுவாசிகள் என்ன செய்யணும் தெரியுமா? ரட்சிப்பை சமீபமா வைக்கணும், அதை விட்டுடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நூற்றி 19ஆம் சங்கீத புத்தகத்தின் 81ஆம் வசனம். 119 81. உங்களுடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா என்ன பண்ணுது? தவிக்குது. அல்லேலூயா. ஒரு தவிப்பு, அப்படியே தவிப்புனா துடிக்கிற அனுபவம். ஐயோ அப்படி தவிக்குதுமா அந்த குழந்தை குட்டியெல்லாம். ஒரு பழம், ஒரு கொலையை கொண்டு போய் அப்படி போட்டா இருக்கிற அங்கு வருகிற காத்து கொண்டிருக்கிற குரங்குகள் எல்லாம் பறித்து கொண்டு ஓடி போயிடும். அது மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பேக்கெட் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா எல்லா பிள்ளைகளும் வாங்கி எடுத்துக்கணும். அந்த தவிப்பு பாருங்க. ரட்சிப்புக்கு என் ஆத்மா அப்படி எப்போ ரட்சிப்பு நான் சமீபமாக்கிக் கொள்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எப்போ நான் கையில் எடுக்கணும். அல்லேலூயா. ரட்சிப்பை தருகிற தேவனுடைய முகத்தை நான் எப்போ தரிசிக்கணும்? சிலுவையின் காட்சி எப்போ எனக்கு வருவோம்? இயேசு நித்திரையில் எனக்கு வருமாட்டாரா? ராத்திரி எனக்கு பேச மாட்டாரா? அல்லேலூயா. அந்த வாஞ்சை, தவிப்பு, ரட்சிப்பு என்பது எப்பொழுது வெளியேறப்படுறது யாராலும் கெடுக்க முடியாது. ஒரு முதலமைச்சருக்கே இல்லாத ரட்சிப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவருக்கு யாருக்குமே ரட்சிப்பு இல்லை. நம்ம பிரதமருக்கு ரட்சிப்பு இருக்கா? நோ. பல கோட்டீஸ்வரர்கள் உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிற வாழ்ந்தவர்களுக்கு ரட்சிப்பே தூரமாகி போச்சு. ஆனால் நமக்கு ரட்சிப்பு எங்க இருக்கு? சமீபமாக. சொல்லுங்க, எங்க இருக்கு? சமீபமாக இருக்கு. இவ்வளவு பெரிய மகா பெரிய ரட்சிப்பை கொடுத்து கவலை அற்று இருந்தால் நமக்கு நோ யூஸ். நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரம் ஒன்றும் நிலையாக இருக்காது. எழுதுவதற்கு தாளே கிடையாது, எழுதவே முடியாது. என்னை குறித்து ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறது கிறுக்கப்படுமே தவிர புதுப்பித்து வைக்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. அன்றன்று நம்முடைய ரட்சிப்பு அங்கு எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கு. நம்முடைய கிரியைகளினாலே
ஆமென். தவிக்க வேண்டும். எது தவிக்க வேண்டும்? நம்முடைய ஆத்துமா ரட்சிப்புக்காக தவிக்கணும். எதுக்கெல்லாம் தவிக்கிறது நம்முடைய ஆத்துமா? இந்த சரீரம் சில நேரத்தில் தவிக்கும் போது இந்த ஆத்துமா தோற்றுடும். எலெக்ஷன்ல வின் பண்ணாம தோற்றுறாங்க, அது மாதிரி தோற்றுடும். எது? ஆத்துமா சைலண்ட் ஆயிடும். இந்த சரீரம் தான் ஜெயிக்கும். சரீரம் தான் ஜெயிக்கும். ஆலயத்துக்கு போனா ஆத்துமா கழிவுறும். ஹல்லேலூயா. ஆலயத்தை விட்டுட்டு நம்ம வேறு இடங்களில் இருந்தோம்னா அன்னைக்கு சரீரம் குதிக்கும், தெம்பா இருக்கும். ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற காத்துருங்கள். இங்க என்ன சொல்லி இருக்கிறது? என்னுடைய ரட்சிப்புக்காக நான் என்ன செய்கிறேன்? தவிக்கிறேன். குட்டி போட்ட நாய மாதிரி தவிக்கிறான் பாரு, அழியறான் பாரு, காத்துட்டு இருக்கிறான். நம்ம சொல்றோம்ல, அதை விட நமக்கு என்ன வேணும்? ரட்சிப்புக்கு ஒரு தவிப்பு இருக்கணும். பார்த்தாலே தெரியும் இது ரட்சிப்புக்காக பசுத்தத்தை நாடுற ஆத்மா இது. அல்லையா? அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும். சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், துக்கறனால உள்ள மறைந்து இருக்கும். ரட்சிப்பு நிறைவேற தவிக்குது. அல்லையா? தவித்து என்ன பண்ணுது? எதுக்கு காத்திருக்கிறது? வசனம் இம்பார்ட்டன்ட். ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள். இன்னைக்கு எத்தனை ஸ்தோத்திர பலிமா சொன்னேன்? 100 50? எனக்கு துதியை சொல்லிட்டு இருக்கிறேன். வழக்கமா சொல்றத விட இன்னைக்கு அதிகமா ஒரு 50 கூட்டிட்டு போடுதுன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா அவ்வளவு துதி ஸ்தோத்திரங்கள் வச்சு அவ்வளவு நேரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸ்டார்டிங்ல துதி ஸ்தோத்திரம் சொல்லும் போது எல்லாம் முழங்கால் ஊட்டி கண்ணு மூடி ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த இல்ல முடியல. வந்து உட்கார்ந்த உடனே ஒரு பாட்டு அதோட கூட செய்தி கொடுத்துறாங்கன்னா தான் நம்ம பார்ப்போம். துதிக்கிற நேரத்தில் வலுப்படுத்தணும். நம்ம எல்லாம் அதில் கலந்து கொண்டு வந்தால் துதி இல்லை, துதிப்படிகளை எடுக்கும் போது சொல்லி முடித்த உடனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்றால் நம்ம இன்னைக்கு 50 ஸ்தோத்திரத்தை தானா சொல்லி இருக்கிறோம். அல்லையா? ஜெபம் பண்ணுவதுனா சரி, ஸ்தோத்திர 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 அப்படித்தானே தலை சாய்க்கிறோம். ஆனால் 50 ஸ்தோத்திரங்களை சொல்லும் போது பிசாசு வெட்கமடைவான். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மறுமலர்ச்சி உண்டாகிறது. அல்லையா? துதி சொல்லி கர்த்தரை உயர்த்துகிறது, துதிக்கிறது. வசனத்துக்கு நடுங்குகிறவனை, வசனத்துக்கு காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன். ஆராதனை முக்கியம், துதி ஸ்தோத்திரங்கள் முக்கியம், கர்த்தரை மகிமைப்படுத்தல் முக்கியம். அதோடு கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நேரம் வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. வசனத்தை விடக்கூடாது, வசனத்தை விட்டுட்டு எழுந்து போகக்கூடாது. நம்முடைய சபையில் அநேக பேர் வசனம் பேசி பசிக்கிட்டு எப்போ போன ஒரு வெளியே போயிடுவாங்க. 1க்கு 2க்கு 3க்கு 4க்கெல்லாம் வெளியே போயிடுவாங்க. போகக்கூடாது, வசனத்தை காக்கணும். காலையில் உள்ள வந்த உடனே முடியாம வெளியே போகக்கூடாது. ஆசீர்வாதத்தோடு ஒரு ஏக்கத்தோடு உள்ள வரணும். ஆசீர்வாதத்தோடு பெற்று திருப்தியா வெளியே போகணும். அல்லேலூயா. வசனத்துக்கு காத்திருக்கிறேன். தவிப்பும் உன்னை தாகப்படுத்தி அமைதிப்படுத்தும் வசனத்தை கேட்டுட்டேன். அல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நாம் அப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. 119ஆம் அதிகாரத்திலே 123ஆம் வசனத்தை நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவர் ரட்சிப்புக்கும் காத்திருக்கிறதுனாலே கண்கள் பூத்து போது. ரட்சிப்புக்கு நாம் காத்திருக்கிற போது நம்முடைய கண்கள் பூத்து போகுது. எப்பா உன்னை நான் பார்த்து பார்த்து என் கண்ணே பூத்து போச்சுப்பா, இப்போ வந்தியா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பூத்து போன அனுபவம். நான் 3 மாதம் அந்தமான்ல இருந்தேன். அப்போ சின்ன மகன் இல்லை, இந்த 2 பெண் பிள்ளைகள் தான். அது குட்டி குட்டிசா இம்மூன்னு விட்டுட்டு போனேன். ஐயோ, அங்கிருந்து ட்ரங்க் கால் பண்ணேன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வரும். அந்த எலிசபெத் அம்மா சொல்லும், ஓ அண்ணே இங்கே வான்னா 4 பேர் என்ன சொல்லி வந்து அங்கே நின்றுனாங்கன்னா மறுபடியும் கால் பண்ணும்போது எடுத்து பேசுவேன். 1 வாரம் 2 வாரம் 2 மாதம் 3 மாதம் ஆகுது. என்னால் முடியல. லெட்டர் ஃபோன் கிடையாது. லெட்டரை எழுதி போட்டால் அது போயிட்டு வரதுக்கு நானே வந்துடுவேன் 3 மாதத்தில். அவன் அங்கே போய் இங்கே போய் அங்கே போய் எங்கெங்கே போய் சுற்றிக்கின்னு அது விமானத்தில் போதும் கப்பலில் போதும் தெரியாது. வந்து சேரத்துக்கு இல்லையா. நான் எழுதுன 4வது லெட்டர் போவோம், 3வது லெட்டர் தான், முதல் லெட்டர் தான் கையில் வந்து சேரும். என்னத்தை நம்ம பார்க்குறது? என் கண்ணே பூத்து போச்சு. என்னைக்கிட்டா ஏற போகிறோம். ஏறி வந்தால் 3 நாள் பிரயாணம் போனோங்க, கப்பல் பிரயாணம். வெளியே வந்து பார்க்குறது, கலங்கரை விளக்கம் தெரியுமா? சென்னை கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் தெரியுதா? எங்கே தெரியுது? தெரியுதுன்னு வாங்க, ஒன்றுமே தெரியாது. புழுன்னு இருப்பானுங்க. நான் பார்த்தோம்பாங்க. நம்ம போய் நின்று வேலையில் நின்று பார்த்து எங்கே இருக்குது? சென்னை வந்துட்டுமா இல்லையா?
வந்து சார் அவர் கண்ணு பூத்து போச்சு. அங்கேருந்து ட்ரெயின் ஏறி வந்து பெரியகுத்தர் வந்து வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே செல்லப்பட்டியில் பார்த்து கட்டி பிடிச்சிட்டு புத்தமிட்டு அலேரியா கண் என்ன பண்ணிச்சு, எனக்கு பூத்து போச்சு. அதோட லாங்கில் போகக்கூடாதுடாப்பா இனிமே. கண் என்ன பண்ணிச்சு, அதுக்கே கண்ணு பூத்து போச்சு. ஆனால் பக்தனுக்கு என்ன ஆச்சா, ரட்சிப்புக்கு வார்த்தைக்கும் காத்து இருக்கிறப்பா. அதனால எனக்கு என்ன ஆச்சு தகப்பனே, ஐயோயோ தெய்வமே, என் கண்ணு அப்படியே பூத்து போச்சுப்பா, பூத்து போச்சுப்பா. என் கண்ணு அப்படியே பூத்து போச்சுன்னா எப்படி இருக்கு, கண்ணு பூத்து போய் அப்படியே மலர்ந்து இந்த பூத்த பூ மாதிரி. ஐயோயோயோ இந்த கண்ணு செவப்பாய் அப்படியே பார்த்த உடனே கலகலான்னு என்ன போட்டோம், கண்ணீர் போட்டோம். அந்த அனுபவம் உங்களுக்கு எதுனா இருந்தா நமக்கு இருக்குது. நம்ம தான் எல்லாம் சுற்றி சமீபமாக எல்லாத்தையும் வச்சுக்கிறோமே. ரட்சிப்பை தவிர சமீபமாக எல்லாம் இருக்குது. ரட்சிப்பு மட்டும் இருக்குது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பட்டணத்தில் வச்சு பேங்க்கில் லாக்கரில் வைக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்கோம். ஆனால் அனுதினமும் உன்னுடைய ரட்சிப்பு எங்க இருக்கணும், ஆத்தும ஜீவியத்தில் ஆண்டவர் அதிசயங்கள் செய்தாரே கடந்த நாட்கள், விரைவுடன் செயல்படுவோம். புது கிருபைகளை புது தினமதிலே அடைந்து நாம் ஆனந்திப்போம். ஆண்டவரே சுவிலே, ஆண்டவரே சுவிலே. வேலூருக்கு ஒரு முறை ஊழியத்துக்கு நான் பரமானந்த ஐயா எங்கள் டீம் எல்லாம் போயிட்டு இருந்தோம். அப்போ தான் நெல்லையா ஆர்வம் என்ற ஒரு பெரிய தேவ பரிசுத்தமா அவருடைய ஆலயத்துக்கு போகணும். அங்கே ஒரு கன்வென்ஷன் எடுத்ததால தான் எம்ஆர் பரமானந்த ஐயா மெசேஜ் கொடுக்குறாரு. நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போ அந்த சபையில் கற்றுக் கொடுத்த பாடல் தான் இது. சின்ன வயசில் அப்போ ஊழியத்துக்கு போகும்போது கற்றுக்கிட்ட பாடல். என்ன அருமையான பாடல் பாருங்க. அல்லையா, ஆண்டோடைய அபிஷேகத்தோடு இந்த நாட்டில் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அந்த சந்தோஷம் இன்னைக்கு இல்லையே. ஆமே, இருக்கிற ஜனங்கள்லாம் சோர்ந்து போது, இருக்கிற விசுவாசிகளுடைய பல்வேறு பிரச்சனைகளிலே உழந்து போயிடும். எங்களுக்கு இல்லாத பிரச்சனை இல்லை, இருப்பினும் கர்த்தருக்காக வாழணும், ஊழியங்களிலே இருக்கணும், பாடுபடணும். அப்படி பாடுபட்டு பிரயாசப்பட்டு ரட்சிப்பை சமீபமாக்கி கொண்டதுனால தான் இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வந்திருக்கிறது. அல்லையா, 1000 பேர் 10,000 பேர் கூட வரட்டுமே, நம்முடைய ரட்சிப்பு பெரிதில்லவா? அல்லையா, ரட்சிப்பு சமீபமாக இருக்கும் போது டோன்ட் வரி, எதை குறித்து கவலை கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருக்கிற போது நாம் என்ன செய்து கொண்டுதான் 123 வசனத்திலே நான் காத்துக்கொண்டு இருந்ததுனாலே அல்லேலூயா கண் அப்படியே பூத்து போயிடுச்சு. அருமையான நம்முடைய கண்களை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம். நாம் விட்ட பிள்ளைகளையும் அதுபோல நம்முடைய ரட்சிப்பை நாம் பார்க்கும்போது கண் அப்படியே அதை ஏங்கி 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 அப்படி ஒரு அனுபவம் வந்துருச்சுன்னா நம்முடைய ரட்சிப்பை யாராலும் தூரப்படுத்த முடியுமா? சத்துரு என்ன போறாலும் தோற்று போயிடுவான். அவன் தோற்று போனவன் நாம் எதிரி பார்க்கும் போது அவன் ஓடி போயிடுவான் பிசாசு. ரட்சிப்பு நம்முடைய சமீபத்தில் இருக்குமானால் நமக்கு அது ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப பண்ணிருப்பார். நேற்று ஒருத்தன் கேட்டான், நீங்க எப்போது என்ன சந்தோஷம்? ஆமா, ரட்சிப்பு என்னோடு கூட இருக்குது, நான் பாடிக்கிட்டே இருப்பேன். அல்லையா, நேற்று நான் பாட்டு என்ன தெரியுமா? இன்னைக்கு சபையில பாட்டாச்சு. போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரனே சுவையே பூவியில். இந்த பாட்டை நேற்றெல்லாம் பாடி பரவசம் அடைச்சிட்டு இருந்தேன். ஒரு என் நண்பன் ஒருத்தர் கேட்டான், நீ பாடி பாடாம என்ன பண்ணுவேன்? தாளமா போடுவேன். நான் பாட, நீ தாளம் போட. அல்லையா, ஏசியனோடு கூட இருக்கிறார், ஆகவே நான் பாடிக்கிட்டே இருப்பேன்டா சொன்னேன். அல்லையா, அவனுக்கு ரொம்ப வந்து மறுபடியும் கை கொடுக்குறான் எனக்கு. அல்லையா, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இப்போ சந்தோஷமா இருக்கணும். துக்கம் இருக்குதான், பல்வேறு பிரச்சனைகள் வரும் தான், வரட்டுமே, ஜெயம் எடுக்கணும், பலவற்றை தாண்ட வேண்டும். ஆசீர்வாதங்கள் நமக்கு அப்போதான் கிடைக்கும். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வார்த்தையிலிருந்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை
அறிந்தவன். என்னத்தை அறிந்திருக்கிறான் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை, இயேசுவின் மேல விசுவாசம் வச்சோம், ரட்சிப்புக்கு ஏற்ற ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு வந்துருச்சு. அதற்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக நம்ம மாறணும். நம்ம யாரா மாறணும்? எதுல? ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம். ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் ஒருவருக்கு இல்லை என்றால் அதை சமீபமாக்கிக் கொள்ள முடியாது என்பதுதான் இதன் விளக்கம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதோடு சபையில வந்துட்டோம், அதோடு ஆண்டவருடைய வருகையில போயிடுவோமான்னா இல்ல. என்ன நடக்கணும்? ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்க தக்க தகுதி நமக்கு ஞானம், அந்த ரட்சிப்பின் ஞானம் இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் ஞானம் இல்லாதவர்கள் தான் பரீட்சையிலே தோல்வி அடைந்து கொண்டே ஃபெயில் ஆகிக்கிட்டே இருப்பான். வாத்தியாரு 3 வருஷம் ஆகி போச்சு. சில பேருக்கு நம்பிக்கை, படிக்க மாட்டான், என்னடா பாஸ் ஆகலையா, பாஸ் ஆகல, 10 பைசா கூட புரியாது, 10 மார்க் கூட எடுக்க மாட்டான், பூஜை வாங்கிட்டே இருப்பான். ஆனா 3 வருஷத்துக்கு மேல அவன் கிளாஸ்ல ஃபைல் வைக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணணும்? 8th இருந்து 9th தூக்கி போட்டுருவாங்க. படிக்கலன்னா கூட சரி, 3 வருஷம் மொத்தம் ஒரு கிளாஸ்ல உட்காந்தானா உங்களுக்கு தெரியாது. நாங்கள் படிக்கும் போது தான் அர்த்தம், அவங்க 3 வருஷம் பொறுத்தாங்கன்னா ஃபெயில் ஆகும், படிக்காத போட்டோம். ஆனால் 3வது வருஷம் எங்கே போவாங்க? 4வது வருஷம் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவோம். அது கவர்மெண்ட்டே ரூல் இருக்குது, யாரும் வைக்க மாட்டாங்க அதுக்கு மேலே. அவனை வச்சு என்ன பண்ணுறீங்க? வயசாகி தெரிஞ்சே கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? அதனால தூக்கின பிறகு கிளாஸ் மாற்றிடுவாங்க, 9ஆம் கிளாஸில் போட்டுருவோம். நிறைய பேர் அப்படித்தான். எனக்கு முன்னால் படிச்சோம்னா நான் சந்தித்தேன். கடைசியாக எஸ்எல்சி முடிச்சு வருகிற போது எனக்கு முன்னால் போனவங்களெல்லாம் ஹலோ மைடியர் வந்துட்டீங்களான்னு அவர் 3 வருஷம் பட்டாட்சிலாம் உட்காந்துருந்தவங்களாம் பார்த்துருக்கேன். அதே இல்லையா, பள்ளிக்கூடத்தில் இப்போ அப்படி கிடையாது இல்லைம்மா. இப்பெல்லாம் திருவாமனு போட்டு அவனும் பாஸ். ஆகவே அப்படி போட்டுருவாங்க. அந்த நம்ம என்ன செய்யணும்? இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் ஞானம் உள்ளவன் ஆக்க தக்க என்னத்துல ரட்சிப்புக்கு ஞானம் இருக்கணும். அப்பதான் சோதனை காலங்களிலே ஞானம் உள்ளவன். சோதனை காலங்களில் பரீட்சை எழுதி சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனை சகிக்கிற மனுஷன் அவன் ஞானம் உள்ளவனாக உத்தமன் என்று எண்ணப்படுகிற நாட்கள் வந்துடும். அப்ப நம்ம எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்தமான வேத எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? அரிச்சுவடு. அப்பாவை கேட்டேன், நீ எப்படிப்பா படிச்சுன்னு. தரையில் எங்களை உட்கார வச்சுருவாங்க, தரையில் மண்ணு போட்டு இப்படி பண்ணிடுவாங்க, எங்கள் விரல பிடிச்சிட்டு ஆவண்ணா அப்படி சொல்லி தருவாங்க. இந்த விரல் தேஞ்சு கொடுப்பாங்க, அவங்க பிடிச்சி எழுதுவாங்க. நம்ம மாதிரி பலகை பேப்பரு எல்லாம் ஒன்றுமே கிடையாது, தரையில தான் படிப்பாங்க. கையை பிடிச்சி இப்படி ஆவண்ணா சொல்லுவாங்க, விரல் தேஞ்சிடுமா. இதுதான் படிப்பு அந்த காலத்தில். அதில் 1ஆம் கிளாஸ் போனாங்கன்னா அவங்க நல்ல அறிவாளியாக படித்தவங்க, 2ஆம் கிளாஸ் போனால் அவங்களாம் பிஏபிஎல் படித்த மாதிரி. ஆமென். அது மாதிரி வேத எழுத்துக்களை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் பாருங்க. ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக நம்மை மாற்றுவதற்கு பரிசுத்த வேத எழுத்து. பிள்ளைகளுக்கு முதல்ல இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸு, தமிழ் இதை தான் நம்ம கற்றுத்தரோம். ஆனால் பிறக்கிற குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டியது என்ன? வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்திருக்க நாம் பழக வேண்டும் பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. ஒரு விளம்பரத்தில் பார்த்து அப்படியே 1 2 3 எல்லாம் அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறாங்க. இந்த பிள்ளைகள் அதிலேயே கோடு போட்டுட்டே வரலாம், பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை நான் பார்த்தேன். அது பிள்ளைங்க வந்து அது மேலே எழுதும், ஏன்னா ஏ மாதிரி எழுதி அதுலேயே கோடு மாதிரி இருக்கும், வடிவமைச்சிருப்பாங்க. அப்புறம் அழைச்சிடலாம், மறுபடியும் எடுத்து பிள்ளைகள் அப்படியே எழுதி பழகலாம். வேத எழுத்துக்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி சிறு வயதிலே நீ வேத எழுத்துக்களை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன்னா அது என்ன செய்யாது? அந்த பிள்ளை அதை விடாது. அறிந்தவர் என்று எனக்கு எல்லாம் தெரியும், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே. வேத எழுத்துக்களை நாம் படிக்கிறோம்னா அது அபிஷேகம் பண்ணப்பட்ட வேத வாக்கியங்களா இருக்கிறது, வேத எழுத்துக்களா இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவன், செலக்ட் பண்ணவன், உயர்ந்தவன், பாஸ் பண்ணினவன், எல்லா டிகிரியும் முடிச்சவன் ஆயிடுவான். எந்த நற்கிரியும் செய்ய தகுதியா இருக்கிறான். நீ செலக்டட் பர்சன். எந்த செலக்டட்? வேலைக்கா? எங்கு? கல்யாணத்துக்கு தான், ஹெவனுக்கு. அல்லேலூயா. அதை அழகாக காண்பிக்கிறார் அவர். வேத வாக்கியங்கள் தேவாலயங்கள் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக. வேத எழுத்துக்கள் எப்படி நம்ம உருவாக்குறது பாருங்க.
பாருங்க கடைசி வசனம், அவைகள் உபதேசம் போதனைக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கவும் பிரயோஜனம். எது? வேத எழுத்துக்களை ஒருவன் கற்றுக்கொண்டால் தான் ரட்சிப்பை சமீபமாக்கிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. வேதமே தெரியலன்னா நோ யூஸ். போன் மட்டும் பேசிக்கினே ஜீவகாலத்தை முடிக்க வேண்டியதுதான். வேத அறிவு இருக்கணும், வேத எழுத்துக்கள் தெரியணும் விசுவாசிகளுக்கு. வேதம்னா என்னன்னு தெரியாம இருக்கக்கூடாது. ஆமா, இன்னைக்கு போய் வசனம் கேட்டு வந்த நாளைக்கு கேட்டு பரவ கூட யாரெல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு எடுத்த முதல் கீவேர்டு துவக்க வசனம் எது தெரியும்? பேசுற பிரசங்கம். ஆமா, ஐயா பேசியிருந்தா இருந்தாரு. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்ச நேரம் அந்த விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் நான் நினைச்சிருந்தேன். ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுவாரா? அல்லேலூயா. அது நிறைவேற போறது இல்லை, நீ அது கடை போய் சேர போறது கிடையாது. அல்லேலூயா. நீங்க அப்படி இல்லை. அல்லேலூயா. வேத எழுத்துக்களை யோசிக்கணும். ஒரு நாளைக்கு எடுத்து, சரிம்மா நீங்க எதுவும் செய்ய மாட்டேன், ஒரு பேப்பர் நோட் புக் 50 பேஜ் எவ்வளவு தெரியல, இன்னைக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை படி, அந்த வசனத்தை அதை எழுது. 10 வாட்டி எழுத. உங்களுக்கு தான் எல்லாருக்கும் படிக்க தெரியும், எழுத தெரியுமே. பேனா வாங்கி எழுதி படகுங்க. அப்படியாவது அந்த வசனம் 10 முறை நீ எழுதிட்டு வச்சுக்க. உன்ன மாதிரி ஒரு வேத எழுத்துக்களை கற்றுக்கொண்டவர்கள் யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். நேற்று தான் சொல்லிச்சு ஜூடிமா, அப்பா நான் இந்த கோர்ஸ் முடிச்சிட்டேன், கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்துருச்சு, இப்போ நானே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. என்னடா ஒரு டீச்சராக படிச்சுட்டு ஏற்கனவே முடிச்சுட்டு வந்தால் போய் இப்போ எல்லாருக்கும் பாடம் நடத்திட்டு இருக்குது, இதில் வேறு என்ன படிச்சுட்டு வந்துருக்குதாமே, அதுதான் எழுத்தா இருக்கும். அது விளக்கம் கேட்கறதுக்குள்ளே டைம் இல்லை. நான் அப்போ தான் வந்த நேரத்துக்குள்ளே விட்டுவிட்டேன். இனிமேல் தான் நைட்டு போய் கேட்க போகிறேன். அது என்னம்மா நீ சொல்லித்தர போகிறது? அது என்ன சைக்கிளே அப்படியாமா? சவுண்டு. அது என்ன பேர்? டோனிஸ், போனிக்ஸ். அது உங்களுக்கு எதனா வேணா அம்மாண்ட கேட்டு தெரிஞ்சுக்க டீச்சரம்மா. அது பாருங்க எப்படியெல்லாம் எழுத்துக்களை கற்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு வசதி இன்னைக்கு கல்வித்துறையில் உண்டாயிருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் இங்கே உட்கார்ந்த உடனே அந்த ஞாபகம் வந்துடுச்சு. அந்த பிள்ளை சொன்னது நான் ஜெபிக்காம விட்டுட்டேன். எப்போதும் எதனா ஒன்று ஒன்று சொன்னா உடனே ஜெபிப்பேன். ஏன்னா இந்த பிள்ளை சொல்லிச்சு நம்ம ஜெபிக்க நீங்கள் உட்காந்துட்டு இப்போ ஜெபத்தில் முட்டி போடும்போது தான் ஐயோ மகளுக்கு நான் ஜெபிக்க விட்டுட்டேன். அல்லையா, இன்னைக்கு நான் ஜெபிச்சிடறேன் அவனுக்கு. ஆகவே பாருங்க வேற எழுத்துக்கள் அந்த போனிக்ஸ்னா அது டைப் ஆஃப் ஏதோ பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி தரணுமா, பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும், பிள்ளைகளை எப்படி கிரகிக்கணும்னா சொல்லி தருவாங்களாமாவா. அப்போ உலக ஞானத்துக்கே இவ்வளோன்னா நம்முடைய ரட்சிப்பை சமீபமாக வச்சிருக்குது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஹையர் போஸ்டிங் அது. இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வேத எழுத்துக்களை நாம் என்ன செய்யணும்? கற்க வேண்டும். சிறு வயது முதல் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். சினிமா இருந்தா நீங்க என்ன சீரியல் வந்துச்சு, ஏம்மா நேற்று இந்த பிள்ளைங்க ஒன்று சொல்றாங்க சோட்டா பீமன் காட்டா பீமன்னாங்க. அதனால கிட்ட நான் பிறந்ததுல அந்த சோட்டா பீமன் வார்த்தை கேட்டுருந்தாங்க. இன்னும் அதுல என்னென்னா கூட ஒரு பிள்ளைகளை வாங்கிட்டு இருக்கான். ஒரு நாள் நான் டிவியில் பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்குது. அதில் எப்போ ஒரு பல வருஷத்துக்கு முன்னால ஒரு சீரியல் சொன்னாங்க. அந்த சீரியல் ஓடிட்டு இருக்குது. எப்படின்னா மக்களை ஏமாத்தலாம் அறிவே கிடையாது. அவன் புழுகுறான், ஏமாத்து கட்டு கதையெல்லாம் கட்டி விடுறான். இதுக்கு போய் அப்புறான்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. பிசாசு பிடிச்சதுக்கு. அல்லேலூயா. நீ எப்படி ஒரு ரட்சிப்பை சமீபமாக்கிக் கொள்ளும் வேத எழுத்த நீ அறியலையே. தெரியுமா ஒரு வசனம் எடுத்து படி, நான் படிப்பியா? சில பேர் பெருமை தான். ஹாய் நான் சீனியர் எங்கள் சபையில். ஏன்னா பின்னால் வந்தவங்க பின்ன ரட்சிக்கப்பட்டு இப்போ தானே வந்தாங்க. நம்ம ரொம்ப பெருமை, நான் சீனியர். சரி ஒரு வசனம் சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு. இல்லையா அப்படி முடிச்சிருவாங்க. எங்கே இருக்குது? பைபிள் எல்லாம் தானே. பைபிளே இல்லையே உண்டா? பைபிளே சுமக்க மாட்டாங்க சில பேர். என்ன பண்ணுறது? அல்லேலூயா. நானும் இந்த பைபிளை மாத்திரம் புதுசாக வாங்கணும், சென்னைக்கு போகணும் பார்த்தா சென்னைக்கு போகிற வழியே கிடையாது. ஒரு நாளைக்கு போயிட்டு வேத புத்தகம் ஒன்று அருமையாக ஒன்று வாங்கிட்டு வரணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேத எழுத்த நீ கவனிக்கணும். அதில் என்ன எழுதுறான்? பெரிய பெரிய டிவி வாங்கி மாட்டிக்கோ வீட்டில். இதே பெருசு. சினிமா தேட்டருக்கு போக வேண்டாம். வீட்டில் போய் பார்த்தா தான் அக்கிரமமாகுது. அந்த பாதி சினிமா தேட்டர் வீட்லேயே இருக்கு. அவன் எப்படி வியாபாரம் ஆகும்? அவனுக்கு அவன் பல கோடி சம்பாதிக்கிறான் எப்படி? அல்லேலூயா. எல்லாம் பெரிய பெரிய டிவி வாங்கி உள்ளே போட்டு
கிறிஸ்துவ சேனல் எல்லாம் ரெடி பண்ணி பிள்ளைகளுக்கு காண்பிக்கணும். அல்லேலூயா. வேத எழுத்துக்களை நீ படிக்கணும். அதை விட்டுட்டேன்னா நமக்கு டேஞ்சர் வந்துடும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 51ஆம் அதிகாரம் வேகமாக வாசிக்கலாமா? ஏசாயா 51ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். இந்த ரட்சிப்பு நான் சமீபமாக்கி கொண்டேன. ஒரு பேரண்ட்ஸ், ஒரு அப்பா, ஒரு அம்மா, நீ இந்த ரட்சிப்பு சமீபமாக்கி கொண்டாயானா உனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் போது பாதி குத்துரு வராங்காட்டி அந்த சபையில் போனால் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, புடவை கொடுத்தாங்க. நீ என்ன புடவை வச்சுக்கிறீங்களா? இன்னும் புடவை இல்லை. ரட்சிப்பு மட்டும் தான் இங்கே இருக்கு. அல்லையா? சபைக்கு வந்தானே ரட்சிச்சு தான் போடுவேன். உனக்கு இங்கே வந்து புடவை வாங்கி தரது துணி கடையை வச்சுருக்க நெய்கிறோமா நம்ம? அல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறாரு அதை வாசிங்க மறுபடியும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும். ஒரு ஆலயத்துக்கு வராங்கன்னா அவங்க தலைமுறைக்கு ரட்சிப்பை சம்பாதிக்க தான் வர்றாங்க. அல்லேலூயா. சில பேர் சபை முடிஞ்ச உடனே சபையில் ஒரு கேக் கொடுத்தாங்கன்னா 4 கேக் தரப்போறாங்கன்னு ஆசை வரும். அது கொண்டு போய் யாருக்கு தரணும்? பேரம் பேத்தி புள்ள மருமகளுக்கு தரணும் ஆசை வரும். ரட்சிப்பு தரணும்ல. அல்லேலூயா. எது பெருசு? 4 நாளைக்கு நீ வந்தா 5ஆவது நாள் உங்க யாரும் வந்து புடிச்சு வச்சிடணும். அல்லேலூயா. அதுதான் அங்க இருக்கிற ஆசீர்வாதம். நீ உனக்கு இருக்கிற வாஞ்ச தலைமுறை மேல இருக்கிற உன்னுடைய பாரம். ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லினா, தலைமுறை தலைமுறை தோறும் ரட்சிப்பு உனக்கு இருக்குது. உன்னோடு கூட சகாப்தம் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடாது. உன்னை பின்னால் இருக்கிற எல்லாம் அந்த சிம்பு வேறு வரைக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒருத்தருக்காக நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே இனிமேல் அவர் ரட்சிக்கப்படணும்ப்பா. அப்போ ஒரு தரிசனம் எனக்கு கிடைச்சது. செத்து போறாரு, அவரை கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சு அடக்கம் பண்றோம். நான் ரொம்ப பாரப்பட்டேன். 4 நாள் பொறுத்து செய்தி வருது, அச்சுது ஆளை தூக்குச்சு. ஆண்டவரே காப்பாத்து. எனக்கு சொன்னேன் அந்த பொண்ணை தான் நாங்கள் அடக்கம் பண்றோன்னு. வேண்டாம்ப்பா, ஆத்மா வெளியேற பெற்றது. அல்லேலூயா. என்ன ஆச்சு? லாரியில் அடிச்சிச்சு. இப்ப எங்க இருக்கிறார்? வீட்டில் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நல்லவர். ஆண்டவர் துன்பம் தர மாட்டார். நம்ம ஓடுறானா விடு விடு. ஆண்டவரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணிடு சொல்லிட்டேன். லாஸ்ட் டைம் நான் என்ன போய் பார்க்கல. இது லாஸ்ட் டைம். இதோட சீர்பட்டா ரட்சிப்பு சமீபமாகிக்க. இல்லைன்னா அடுத்த முறை என்ன உனக்கு? நரகாக்கினை, அடக்காராதனை. சில பேரை நான் சொல்லி சொல்லி பார்த்து அழுத, மதிக்கிறதே கிடையாது. இச்சு புடிச்சு போட்டு சபையில் விட்டா கூட அவர் என்ன எம்எல்ஏ மாதிரி போனுக்கு அப்பப்போ வெளியே போவார். பிசாசு கூப்பிடுறான். ரட்சிப்பின் சமீபத்தை அறுக்கிறான். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. அதனால தான் சர்ச்சில் வரும்போது மொபைலை லாக் பண்ணணும்னு சொல்றது. யாரும் லாக் பண்றதில்லை. என் போனை நான் வேணா உங்களுக்கு காட்ட மாட்டேன். ஒரு குறிப்புக்காக கூட எனக்கு வரப்படாது. ஐயா புளூருன்னு சொல்லப்படாது. ஏரோப்ளைன் பண்ணுறது பாருங்க. தெரியுதா இல்லையாம்மா? வரும் பிசாசு வருவான். வாடா வாடா வாடான்னு நம்ம அப்படியே நையாடி நமைச்சிக்கிட்டு இருப்பான். காலு பரப்பரப்பரப்பரவான். ஆளுக்களை கால் வச்சா வீட்டில் போய் பாரு ஆனந்தமா இருக்கும். காலும் கையும். சபையில் வந்தால் அப்படியே விட்ட நடப்பாங்க. 4000 கிலோமீட்டர் நடந்து போய் கல்யாணத்துக்கு பிடிச்சி வராச்சானோ. இங்க வந்தா தான் எம்மா எம்மா. அல்லேலூயா. நீ நல்ல தேவ சமுதாயம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாரு. கையை கால் வலிக்காது. பிசாசு செய்கிற சேட்டை தான் அதெல்லாம். என்னை குட்டும் தூதனாய் இருக்கிறான். அப்போஸ்தலன் சொல்றான், அவருக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு. அப்போ சொல்றாரு, பிசாசு என்னை குட்டும் தூதனாய் இருக்கான். அவருக்கு வந்த வியாதிக்காக சொல்றாரு. குட்டும் தூதன் தான் வியாதியை கொடுப்பான், வலியை கொடுப்பான், வேதனை கொடுப்பான்.
பயப்படாத. அவனுக்கு நீ சாக்காம உன் சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டேன்னா அந்த ஆத்மாவை அப்படியே மடங்கு அடிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஜெப நேரத்தை சாயங்காலம் யாரெல்லாம் ஜெபத்துக்கு இங்கே வரீங்கன்னா ஒன்று கூட வாய் திறக்கல, விட்டா போதும் போய் படுக்க கூட மாட்டாங்க. எவ்வளோ ப்ரோக்ராம் இருக்கு, இவ்வளோ ப்ரோக்ராம் விஷயமா அவங்க இன்னைக்கு அவங்க இன்னும் ஆண்டு எம்எல்ஏ ஆச்சு என்ன பண்ணி இந்த பக்கம் கூட வரப்படி கார் மிஞ்சிட்டு போடுங்க அப்படி. அதனால தான் ஆண்டு நம்மெல்லாம் அவங்க வச்சுக்கிறாங்க லோல் படி. நான் நினைப்பேன் ஆண்டவரே நான் ஏன் இதுவரையும் கஷ்டப்பட்டுக்கிறேன், கஷ்டப்படுறாங்க நாளைக்கு பட் சும்மா வந்துருமா? நான் ஊழியம் போயிட்டேன், வீட்டில் பெஞ்ச் மேலே வந்து எல்லாம் கஷ்டம் வாங்கி கொடுத்து சோறு விடுவாங்களா? கிடையாது. நான் போய் கஷ்டப்பட்டு தான் நான் ஆண்டவர் 100 கிலோமீட்டர் போகிறோம் பயணம் பண்ணி. அங்கே போய் உட்காந்து அங்கே போட்டு சாப்பிட்டு எது கொடுக்குற நான்லாம் உட்காந்து வீட்டில் தந்துட்டு இருக்கிறேன். அப்போ போய் யோசிப்பேன், ஆண்டவரே நான் எத்தனை காலம்தான் இப்படியாக உழைப்பேன் ஆண்டவரே, என்ன பண்ணுறது? என் சபை விசுவாசி ஸ்திரமானவர்கள் ஆகிக்கொண்டிருக்கிறாங்க. இனி நாட்கள் வரும். அப்போ என்ன செய்வாங்க? உட்கார வச்சு மேட்சிலே, ஐயா உனக்கு பிடியரிசி காணிக்கின்ற, உனக்கு சீரகம் ஒத்துலெல்லாம் கொண்டாந்து தர. அம்மா இன்னைக்கு வரல, 2-3 நாள் பாவம், ரொம்ப சோறு போது, அது பெரிய துப்பு துயரங்கள். அந்த அம்மா தான் என்ன கொண்டு வந்து தருவாங்க. அம்மா தோறு போட்டு எழுதுவாங்க. எப்போ ஞாயிற்றுக்கிழமை தோறு போய் பொண்ணு அம்மா நல்லா அடிச்சு நல்லா வேக வச்சுங்க. நேற்று இல்லை நாங்கள் இங்கே கொடுத்துட்டு ஆண்டு கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி பொண்ணு வந்து தரும், கோழி கொண்டு வந்து தரும், மாடு கொண்டு வந்து தரும். அல்லேலூயா. ஆடு 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 வரத்து வந்ததெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோதரம் கர்த்தருக்காக எதை செய்யணும். ஆமே. தேவ சமூகம் என்று சாதாரண இல்லை. ஏசாயாவில் வாசித்த வசனம் என்ன வாசனம்? முடிக்கிற நேரத்தில் என்னையா அதெல்லாம் கலர்ன்றீங்களா? தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் ரட்சிப்பு. ஒரு விசுவாச குடும்பம் என்ன? தலைமுறை தலைமுறை வாழணும் கிறிஸ்தவத்தோடு. அல்லேலூயா. ஆமே. உன்னோட ஒரு சகாப்தம் முடியுதுன்னு நினைக்காத. ஆவிக்குரிய அனுபவத்தோடு இருக்கிற குடும்பம் தலைமுறை தலைமுறை இனி வழிபடுத்தணும். அப்படி வாழக்கூடாது. இப்படிதான் வாழ வேண்டும். ராத்திரியில் கத்தியத்து கழுத்து மேலே அறத்துடு. நான் வந்து கட்டு கட்டி ஒன்று மேலே செத்துட்டான், சாதாரண பொண்ணை அடக்கம் பண்ணிடுறேன். குடிக்கார புருஷனை இருந்தால் கூட சரி, ஜபம் பண்ணி நீ விட்ட கண்ணீர் விடலைன்னா ரட்சிப்புக்கு தூரம் தான். நாளைக்கு நீ பரலோகத்தில் இருப்ப, அது அங்கே நரகத்தில் சாகும். அங்கேருந்து சொட்டு தண்ணி விடமயமா எப்போ அதுக்கு சொட்டு தண்ணி கொடுன்னு ஐஸ்வர்யம் கேட்டான்ல. அப்போ உனக்கு ஆசையாது? உன் புருஷனும் உன் பிள்ளைகளும் பொண்டாட்டிய ரட்சிக்கப்படலைன்னா, அல்லேலூயா, தலைமுறை தலைமுறைக்கு ஆண்டு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. பாரப்படு. பாரம் எதுக்கு வரணும்? பிரயாசம் எதுக்கு வரணும்? உன் படுகிற பாடு எதை குறித்து இருக்கணும்? ரட்சிப்புக்கு தான் இருக்கணுமே தவிர சபைக்கு வரதும் போறதும் சாப்பாடு செய்து சாப்பிடுறதும் இது இல்லை ஜீவிதம். ரட்சிப்புக்காக நீ என்ன செய்த? ரட்சிப்பை சமீபமாக்குறது எதாவது பிரயோஜனமா? எந்த சபையில ஒரு இப்படி ஆழமா ரட்சிக்கப்படுறது உண்டா? ரட்சிப்பு சமீபத்தில் சொல்றாங்களா? நல்லா செழிப்பு, நல்லா செழிப்பு. வரஜனமும் போட்டணும். சத்தியத்தை நாம் ஏற்கனவே வாசிச்சோமே, அது என்னது? கண்டித்து உணர்த்துகிறது. அந்த வசனம் முன்னாள் 3 வசனம் முன்னால் வாசிக்க பாருங்க. தேடி கண்டுபிடிச்சு பத்திரம் பார்த்துனே முடிகிற வரைக்கும். ஆகவே என்ன செய்யணுமா? அந்த ரட்சிப்பு தலைமுறை தலைமுறைக்கு இருக்கிறது. நான் உஷாரா இருப்பேன். யாரா இருந்தாலும் சபைக்கு வரலையா? என் மருமகன் இருந்தா, என் மருமகள் இருந்தா, என் பிள்ளைகள் இருந்தா சபைக்கு வரணும். இன்னைக்கு வராதுக்கு காரணம் என்ன? இதுவா? ரைட், ஓகே. இது ஒரு நாள் டெய்லி போட்டேன்னா கூடாது. அல்லேலூயா. இன்னும் என் சின்ன மகன் வரல, அவங்க மாமியார் இறந்துட்டாங்க, இன்னைக்கு துக்க நாள் அவங்களுக்கு, அதில் இருக்கிறாங்க, மூழ்கி இருக்கிறாங்க. அதனால் குட்டிஸுக்கு கொண்டு வர முடியல. இது மாதிரியான காரியங்களுக்கு மட்டும் இருக்கலாமே தவிர மற்ற எல்லா நாட்களிலும் தேவ பிரசன்னத்தை ரட்சிப்பையும் இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பு யாருக்கு எப்பொழுது இருக்கு? எது வரைக்கும் இருக்கு? தலைமுறை தலைமுறைக்கு. மறக்காதீங்க, நீ ரட்சிக்கப்பட்டனா தலைமுறை தலைமுறை. நீ அதுக்காக பாரப்படு, பிரயாசப்படு. நீ பிரயாசப்படவே கிடையாது, படணும். ரட்சிக்க பிள்ளையா உன் வீட்டில் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை செய்வோம், ரட்சிக்கப்படுவோம். எத்தனை நாளைக்கு? 15 வருஷம் கொடுத்தா ஆண்டு வந்துட்டு 10 வருஷத்துல என்ன ஆகும்? விடக்கூடாது. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்ட தலைமுறை 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 தாங்கும் வினோதா உலகம் தோன்றி ஒளியாத
போகிறோம். தயவு செய்து எடுத்து வாசிங்க. 1 பேதுரு முதல் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிற, அது எப்ப வெளிப்பட போகுதுன்னு சொல்றாரு? கடைசி காலம், லாஸ்ட் டேஸ். இப்ப நடந்துட்டு இருக்கிறதா கடைசி காலம். இப்ப வெளிப்பட போக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற, பாத்தீங்களா? இந்த ரட்சிப்பை பாத்தீங்களா? துவக்கத்துல இருந்துச்சு, அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ண கொண்டு வந்துச்சு. இப்போ அந்த ரட்சிப்பு எங்க முடியுதா? கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்பு. அப்ப நம்ம பெற்றுக்கொண்ட அந்த தினத்து ரட்சிப்பு இப்போ ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. அல்லேலூயா. எதற்கு? லாஸ்ட் டே, ஜீசஸ் கமிங் வெரி சூன். இயேசு வருகிற நாள் நெருங்கிடுச்சு. இப்போ ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்முடைய விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால், அவருடைய வாக்குத்தத்தத்தினால் நிறைவேற்றுவார் என்கிற சத்தியத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படி நீ சேர்த்துக் கொண்டிருந்த அந்த ரட்சிப்புக்காக வருகிற சுதந்திரம் பாருங்க. இப்ப நம்ம பட்ட பாடு நிறைவேறும் நாள். அப்பதான் நமக்கு என்ன செய்து எப்படி நிறைவேற போதா? அதற்காக அந்த சுதந்திரம் நீ பட்டையை நீ எடுத்துக்கொண்டே சமீபமாக்கி கொண்ட ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாச தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்க உங்களுக்கு அந்த சுதந்திரம், ரட்சிப்பின் சுதந்திரம் பரலோகத்திலே. அல்லேலூயா. அது எங்க வரைக்கும் போய் முடியுது ரட்சிப்பு? பாருங்கள், ஹெவனுக்கு, பரலோகத்தில் போய் முடியுது ரட்சிப்பு. அங்க துவங்குது முதல் நாள்ல, பல வருஷங்களை கழிக்கிறது, பரலோகத்தில் போய் முடியுது. ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பு முடிகிற இடம் ஒன்று இருக்கு. அது எங்க முடியுது? பாதியில முடியக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரலோக சுதந்திரத்தை அடையும் வரை அந்த ரட்சிப்பு உன்னிடத்தில் இருக்கிறது. தூரமா இல்லை, சமீபமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? முழங்கால் படிக்கணும். ஏன்னா ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு திருவசனத்தை தியானித்தோம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. மனித ஞானம் அல்ல, தேவ ஞானத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை துதித்தோம், ஆராதித்தோம், போற்றினோம், புகழ்ந்தோம், பாடினோம். மகிமையாய் உண்மை நாங்கள் ஆராதனை பண்ணினோம். அப்பா, எங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தது ஆண்டவரே. எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்தோம். உம்மிடத்திலே நாங்கள் வசனங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இந்த வசனம் ரட்சிப்பு சமீபமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் தலைப்பு கொடுத்து தியானிக்கத்தக்க அறிவுள்ள ஞானத்தை, வேத எழுத்துக்களை, அரிச்சுவடுகளை எங்களுக்கு கற்பித்துக் கொடுத்தீங்க. ரட்சிப்பின் சுதந்திரம் எங்களுக்கு பரலோகத்தில் வச்சிருக்கிறீர்கள். அது வரைக்கும் எங்கள் ரட்சிப்பு எங்களோடு கூட சமீபமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எப்படி ஒரு கை துப்பாக்கி எங்கள் மொபைல் போனை எப்படி அப்படி சமீபமாக நைட்டில் படுக்கும்போது கூட அள்ளி அணைச்சு வச்சுக்கிறோம் ஆண்டவரே. அதை தூக்கி போட்டுட்டு ரட்சிப்பை நாங்கள் சமீபமாக்கி கொள்ள என் ஆண்டவரே, நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கத்தக்க வேத எழுத்துக்களை அடிக்கடி படித்து பாதுகாப்பாய் வைத்துக் கொண்டு ரட்சிப்பை எங்களோடு கூட சமீபமாய் ஒன்று ஒட்டிக்கொள்ள வருகிற எல்லா துராலோசனையான உலக வழக்க காரியங்கள் எல்லாம் தூர தள்ளிட்டு ரட்சிப்பை மாத்திரம் சமீபமாக்கிக் கொண்டு நாங்கள் பயணம் செய்யணும் ஆண்டவரே. பரலோக பயணம் முடியும் வரைக்கும், சுதந்திரம் எங்களுக்காக நாங்கள் பெறுகிற வரைக்கும் ரட்சிப்பை விடாதிருக்க எங்களுக்கு நீங்கள் அருள் செய்ய வேணும் கர்த்தாவே. அப்படி போல என் பிள்ளைகளை இன்றைக்கு வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு காலதாமதமாக பிள்ளைகள் வந்தாலும் அவர்கள் அடுத்த வாரத்தில் நேரத்தோடு வந்துவிடும். அவர்கள் எந்த தடை இருக்கிறதோ அதற்காக நான் இப்போதும் இடத்துல வேண்டுதல் செய்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இது போல தடைகள் இருக்கக்கூடாது. முன்கூட்டியே பிள்ளைகள் எழுப்பி நேரத்தோடு இங்கு வந்து 8 மணிக்கெல்லாம் துதி ஸ்தோத்திர வழிகளோடு தங்கள் முழங்கால் ஒன்றி துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி மகிமைப்படுத்தி கடைசி ஆசீர்வாத ஜபத்தை கேட்கிற வரைக்கும் என் பிள்ளைகளை அடுத்த வாரத்தில் கொண்டு வாங்க. ஒரு குடும்பங்களில் இருக்கிற எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள், தனித்தனியாக இருந்து அழுகிறாங்க பிள்ளைகள். ஏன்னா தலைமுறையை காக்குறது அவங்க கடமையாக இருக்கு. தலைமுறைதோறும் ரட்சிப்பு இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு ரட்சிப்புக்கு தூரமாக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிப்புக்கு சமீபமாகும்படி ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை பெற்ற ஒரு பிள்ளைகள் யாராயிருப்பினும் எந்த போஸ்டிங்கில் வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு தலைமுறைக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையை இன்றைக்கு நீங்கள் எழுப்புதலை தாரும் என்றிருந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும்.
அநேகரை நாங்கள் இழந்து விட்டு ஒருவரை எங்கள் சபையிலிருந்து ஒவ்வொருவரையும் நாங்கள் இழந்து கொண்டே இருக்கிறோம். அடுத்த யார் என்று நாங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அடுத்து ரட்சிப்புக்கு சமீபமாக வேண்டியவர்கள் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவருக்காக பாடப்பட்டு ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கூட விசுவாசிகளாக இருந்து ஆலயத்துக்கு வராமல் வீட்டில் நேரங்களை கழிக்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்காக எங்கள் சபையை சார்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தங்கள் காரியம் பெரிது என்று, ஐயோ இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது என்று போறான வாழ்க்கையில் ஒரு 10 பைசா கூட முன்னேறல ஆண்டவரே. அப்படியெல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்களே ஆண்டவரே. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஓடி வந்து ரட்சிப்பை பூரணமாக்க, ரட்சிப்பை நாங்கள் சமீபமாக்கிக் கொள்ள எங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்று தருகிற வேதங்களை நாங்கள் படிக்கத்தக்க ஆசீர்வாதங்களையும் அனுகூலங்களையும் அற்புதங்கள் எங்களுக்கு செய்து தாருங்கள். தாழ்த்து வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வாஞ்சியோடு வந்திருக்கிறார்கள். நீர் சந்தோஷப்படான நிரப்பு அவள் வழியோடு வந்திருக்காங்க. நீக்கும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சத்துருவின் கட்டுகளை நான் விடுகிறேன். குடும்பத்திலே பாரம், பிரச்சனை, போராட்டம், சஞ்சலம், வருத்தம், பண இன்மை, கடன் பார பிரச்சனை, தொல்லை திரட்சிகள், அசுத்த காரியங்கள், மனு திரும்பாதவர்கள், இவர்களோடு கூட போராடுகிற போராட்டத்தில் இருந்தெல்லாம் பெரிய விடுதலையை தான். சுதந்திரமாய் வாழ முடியாமல் அநேக நசுக்கப்படுகிறார்கள். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ரத்தம் சிந்தின இயேசுராஜாவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் விடுதலை கொடுத்த அனுப்புமானவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டிலே புதிய படிப்புக்காக போக போகிறாங்க. அவர்களை ஆசீர்வதித்து வளமாக்கும், ஜடனாக்கும், கட்ட வேண்டிய தொகைகளை கட்டுவதற்கு என் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு பணத்தை தாரும். சர்வ வல்லவரே, நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க. தொழில் காரியங்களை ஆசீர்வதிங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க, உழைப்பை ஆசீர்வதிங்க, சரீர பலவீனங்களை மாற்றுங்க, வேலை செய்யத்தக்க திராணியும் தெம்பையும் சரீரத்தில் பலமாய்த்தாங்க. கவர்மெண்ட் என்று சொல்லுகிற ஒவ்வொரு வாக்கு முறைகளை எல்லாம் அறிக்கைகள் எல்லாம் செய்து முதல்வர் பதவி ஏற்று மாதந்தோறும் வருகிற குடும்பங்களுக்கு வர வேண்டிய அவ்வப்போது வருகிற ஸ்பெஷல் அமௌண்ட் 10,000, 20,000, 30,000, 40,000 ஒழிந்து கொண்டே போய் ஒவ்வொரு குடும்ப கஷ்டங்களெல்லாம் மாற்றுட்டாங்க. அரசாங்கத்தில் அவங்கவுங்க சம்பாதித்து பாக்கெட்டில் வச்சுக்கிறதெல்லாம், சொத்து சேர்க்கறதெல்லாம் மக்களுக்கு கொடுத்து சந்தோஷமான ஒரு பிரஜைகளாக மக்கள் வாழட்டும். முதலமைச்சரை ஆசீர்வாதத்தில் இந்த முறை நீ எடுத்திருக்கிறவரை ஆசீர்வாதம் சட்டமன்ற தொகுதியில் அநேகர் உதவி செய்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நியாயமாய் நேர்மையாய் நடக்கட்டும், நல்ல ஆட்சி நடக்கட்டும். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற முதல்வர் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர் அநேக சபைகளுக்கு போயிருக்கிறார், அநேக கோவில்களுக்கு போயிருக்கிறார், அநேக அபிஷேக கும்பாபிஷேகம் போயிருக்கிறார். ஆண்டவரே, அவர் எப்படி இருந்தாலும் அவர் மனமாற ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, உண்மையில ஜோசப்பா இருக்கணும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அவரை நீங்க மாற்றுங்க, ரட்சிப்பு அனுபவத்திலே கொண்டு வாங்க. அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். கட்டப்பட்டுதான் இரும்பிலே அவர் சொன்ன சரித்திரது. ஆனால் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு எம்எல்ஏக்கள், எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் எங்களுக்கு துன்பம் உண்டாக்குற மத்திய அரசாங்கத்தின் பல்வேறு நன்மைகள் கிடைக்கல, இதெல்லாம் இனிமே கிடைக்க செய்யும். கட்சி விரோதங்களை பாராட்டி யாரும் எதிர்த்து சண்டை போட வேண்டாம். மெய் சமாதானத்தை தந்தருளுகிறார்கள். ஆலயங்களுக்கு வராதவர்கள் ஆலயத்துக்கு வரட்டும். யாரும் அரசியலில் போயிருக்கக்கூடாது. அல்லேலூயா. சபையில அரசியல் கூடாதப்பா. நாங்கள் உண்மை மாத்திரம் சார்ந்திருக்கணும். சமீபமாய் ரட்சிப்பை மாத்திரம் பெற்றுக்கொள்ளணும். வேறு எங்களுக்கு கட்சி தேவையில்லை. என் ஆண்டவரே அற்புதங்களை செய்யும். எங்களுக்கு உரிமை மாத்திரம் இருக்கிறத நாங்கள் கேட்கிறோம்ப்பா. நன்மைகளை செய்ய நல்ல வல்லுநர்களை, ஆளுநர்களை கொண்டு வாருங்கள். ஆளுநரை சந்தோஷப்படும், சமாதானப்படுத்தும். எங்களுக்கு எதிராக தமிழகத்துக்கு விரோதமாய் செயல்பட வேண்டாம். அல்லேலூயா. நன்றி சொல்லி வாழ்த்துக்கிறோம். ஒவ்வொருவரும் வீட்டுக்கு போகட்டும், நன்றாய் சாப்பிட்டு நன்றாய் இலைப்பாரி வீட்டு காரியங்களை கவனிக்கவும். என் ஆண்டு இடைக்கூட்டங்களுக்கு வரவும், புதன்கிழமை ஜபத்துக்கும் இன்று மாலை நடக்கிற சிறுவர் ஜபத்துக்கு தாம் பிள்ளைகளை அனுப்பவும், வெள்ளிக்கிழமை ஜபத்திற்கு காலையிலே வந்து கூடவும். என் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் களி கொண்டிருக்க செய்யும். ஆண்டவரே, குடும்பத்தின் சேவைகளை சந்தியும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக சத்துரு எழுந்துகிற சகல காரியங்களை வாய்க்காது போது பண்ணும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை விடுகிற கண்ணீர்களுக்கெல்லாம் பதில் செய்கிற தகப்படும் கோடான சோத்திரம் சொல்லுகிறேன். ஆசீர்வாதித்து பிள்ளைகளை சந்தோஷமாக அனுப்புகிறேன். மகிமைகளை துதி சோத்திரங்கள் யாவும் உமக்கு செலுத்துகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஜூடிமா படித்து முடித்திருக்கிற அந்த கோர்ஸ் மிக அற்புதமான, வித்தியாசமான, எனக்கு புரியாத ஒன்றாக இருக்கிறது. அதனாலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்காங்க. அந்த மாவை பயன்படுத்துங்க, நம்ம உயர்த்துங்க, கனப்படுத்துங்க, தேவைகளை சந்திக்க அபிஷேகம் பண்ணுங்க. இது போல என் சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வளரட்டும். ஆசீர்வாதங்களால் நிரப்பி மகிமை கனதுதி சோத்திரங்கள் சகலத்தையும் ஒருவருக்கு செலுத்தி எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்து ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் பாதுகாப்பும் பராமரிப்பும் ரட்சிப்பின் சமீபமும்
இன்றும் என்றும் கிறிஸ்துவின் உலகை மட்டும் பரலோக சுதந்திரம் அடைகிற வரைக்கும் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.